சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு வாரமும் பல்வேறு விதமான சத்தியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆண்டவராக இயேசு சொன்னார், யோவான் 8:32, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 17:17 சொல்லுகிறது, வசனமே சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே வேத வசனத்திலிருந்து சத்தியத்தை அறிந்து கொண்டு அந்த சத்தியத்தின்படி வாழ்க்கையை அமைக்க நம்முடைய வாழ்க்கை வெற்றி பாதையில் இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஏசாயா 5:13 சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். ஆகவே சத்தியத்தை அறிகிற அறிவு நம்ம வாழ்க்கையை வெற்றி பாதையிலே நடத்தும், சிறையிருப்புகளை மாற்றும், அழிவுகளுக்கு நம்மை தப்புவிக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு நாம் தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 40வது வசனம். யோவான் 11:40 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத வசனம். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். நாம் தொடர்ந்து விசுவாசத்தை குறித்த சத்தியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. புதிய ஏற்பாட்டிலே வேதம் எல்லா இடங்களிலும் தேவன் ஆண்டவராக இயேசு செய்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் பார்ப்பீர்களேயானால் விசுவாசத்தை அடிப்படையாக வைத்துதான் அற்புதங்களை செய்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் விசுவாசம்தான் பிழைப்பதற்கு ஒரு முக்கியமான வழி என்று வாசிக்கிறோம். புதிய உடன்படிக்கைக்கு பின்பதாக பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் 4 முறை ஒரு வசனம் வருகிறது. நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம், எபிரேயர் 10வது அதிகாரம் 38வது வசனம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். 4 முறை இந்த வசனம் வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்குறவங்க வாழ்க்கையில் தீராத பிரச்சனைகள், மாறாத காரியங்கள், நடக்காத காரியங்கள், பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்கள் பிரச்சனை யோசிக்கும் பொழுது இதிலிருந்து வெளியே வருவதற்கு வாய்ப்பில்லை, சான்ஸ் இல்லை, எல்லா பக்கமும் கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு அற்புதம் நடக்குமா, எனக்கு மாற்றம் வருமா அப்படின்னு பல விதங்களிலே நீங்கள் யோசிக்கலாம். உங்களுடைய சூழ்நிலைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்கள் சூழ்நிலைகள் எவ்வளவு எதிராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ரோமர் 5வது அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால், இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட நம் எல்லாரையும் வேதம் நீதிமான் என்று அழைக்கிறது. நீதிமான் என்ற வார்த்தைக்கு நிரபராதிகள், தண்டனைக்கு தப்பினவர்கள், இன்னும் சொல்லப்போனால் பயம் இல்லாமல், குற்ற மனசாட்சி இல்லாமல், வெட்கம் இல்லாமல், தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய திராணி நீதிமான் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். நம்ம எல்லாரையும் இயேசுவின் இரத்தத்தினால நிரபராதிகளாக பிதாவாகிய தேவன் நம்மை பார்த்து விட்டார். இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்ததினால், நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல இயேசு தண்டிக்கப்பட்டதனால் நம்மை நீதிமான்கள் என்று பிதா அறிவித்து விட்டார். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் நீதிமான்களாக இருக்கிறோம். இப்போ வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு பிழைப்பு இருக்குதானா? இருக்கு. பிழைக்க வழி இருக்கானா? இருக்கு. ஒரே ஒரு வழிதான், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். முதலாவது ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் பிரச்சனை, சூழ்நிலைகள் எவ்வளவு பெருசாக இருக்கலாம், ஆனால் பிழைக்க முடியுமா, எதிர்காலம் இருக்குதா, வாழ முடியுமான முடியும், ஒன்றே ஒன்றில் இருக்கிறது, அது விசுவாசம். மீன்கள் தண்ணிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் உயிர் வாழ முடியும். அதே போலத்தான் நீங்களும் நானும் விசுவாசம் என்ற தண்ணீருக்குள், கடலுக்குள் இருக்கிற வரைக்கும் தான் நான் பிழைக்க முடியும். நட்சத்திரங்கள் ஆகாய விரிவோடு இணைந்திருக்கும் போது தான் அது நட்சத்திரங்களாக பிரகாசிக்கிறது. அந்த ஆகாய விரிவை விட்டுவிட்டால் அவ்வளவும் எரி நட்சத்திரங்களாய் மாறி எரிந்து போய்விடும். அதே போலத்தான் விசுவாசம் என்ற ஆகாய விரிவில் நாம் எல்லாரும் ஒட்டி இருக்கிற வரைக்கும் தான் நான் பிரகாசிக்க முடியும்.
மரங்களானது பூமியோடு இசைந்திருக்கும் பொழுதுதான் அது பூத்து காய்த்து கனி கொடுக்க முடியும். நீங்களும் நானும் விசுவாசம் என்ற பூமியில் மண்ணோடு நாம் அட்டாச்சாக இருக்கும் பொழுதுதான் நாம் பிழைக்க முடியும், வாழ முடியும். ஆகவே சூழ்நிலைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கு என்பது பிரச்சனை இல்லை. என் பிரச்சனை, என் கடன், என் வியாதி, என் கஷ்டம், என் நெருக்கம் அது எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்பது பிரச்சனை இல்லை. வேதம் சொல்லுது, நீ விசுவாசிக்கிறியா? உனக்குள்ள விசுவாசம் இருக்குமானால் நீ பிழைத்துக் கொள்வாய். நீ விசுவாசித்தால் மகிமை காண்பாய். ஆண்டவர் சொன்னார். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 9வது அதிகாரம் 23, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? விசுவாசிக்கிறவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை எவ்வளவு உண்மையோ அதே போல விசுவாசிக்கிறவனாலும் எல்லாம் கூடும் என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியமாக இருக்கிறது. ஸோ விசுவாசம் என்று வரும் பொழுது முதலாவது ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பிழைப்பதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது, அது விசுவாச வழி. மாத்திரமல்ல, விசுவாசம் என்பது ஒரு ஆவிக்குரிய சட்டம். விசுவாசம் என்பது ஒரு ஆவிக்குரிய சட்டம், ஸ்பிரிச்சுவல் லா. ஸோ இந்த சட்டத்தை மீறி தேவனால் எதையும் செய்ய முடியாது. ஸோ ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கொடும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். வேதம் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான ஒன்று விசுவாசம். ஸோ விசுவாசம் பிழைப்பதற்கு ஒரே வழி மட்டுமல்ல, அது ஒரு ஆவிக்குரிய சட்டமாக தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஒன்னையும் கூட்டினா 2. இது உலகத்தில் எந்த மூலையில போய் கூட்டினாலும் அது 2 தான் வரும் ஆன்சர். ஏன்னா அது மேத்தமெட்டிக்கல் லா, அது ஒரு விதி. ஒரு பொருளை தூக்கி மேலே போட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக கீழே விழும். ஏன்னா புவி ஈர்ப்பு விசை என்ற ஃபிசிக்கல் லா. உலகத்தில் எந்த மூலையில் போய் பூமியிலிருந்து ஒரு பொருளை தூக்கி போட்டால் கீழே விழும். அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம பிழைப்பதற்கு, நாம் வாழ்வதற்கு, நாம் ஆஸ்வதிக்கப்படுவதற்கு விசுவாசத்தை ஒரு ஆவிக்குரிய விதியாக, சட்டமாக, ஸ்பிரிச்சுவல் லா, ஆவிக்குரிய சட்டமாக கர்த்தர் வைத்து விட்டார். இதை மீறி தேவனால் செய்ய முடியும், ஆனால் செய்ய மாட்டார். ஏன்னா அவர் நீதி உள்ள தேவன். அவர் நீதி உள்ள தேவன். ஸோ பிரமாணத்தை எழுதி கொடுத்து விட்டு அவரே பிரமாணத்தை மாற்ற மாட்டார், மீற முடியாது. ஆகவே மீன்களுக்கு தண்ணீர் எவ்வளோ முக்கியமோ, ஒவ்வொரு மரத்துக்கும் மண் எவ்வளோ முக்கியமோ, ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஆகாய விரிவு பிரகாசிப்பதற்கு எவ்வளோ முக்கியமோ, அதே போல் தேவ பிள்ளைகள் நாம் இந்த பூமியிலே வாழ்வதற்கு, பிழைப்பதற்கு விசுவாசம் மிக 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 முக்கியம் என்பதை திட்டமாக நாம் தெரிந்து கொள்வோமாக. மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், இந்த விசுவாசம், முதலாவது சொன்னேன், விசுவாசம் பிழைப்பதற்கு ஒரு வழி. 2வது, விசுவாசம் அது ஒரு ஆவிக்குரிய சட்டமாக இருக்கிறது. மாத்திரமல்ல, இந்த விசுவாசம் அதாவது வளரக்கூடியது. விசுவாசம் வளர்த்து கொள்ளக்கூடியது. விசுவாசத்தை தேவன் எல்லாருக்குள் ஈக்குவலாக கர்த்தர் வைத்திருக்கிறார். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை தேவன் கண்டார், நம்ம ரட்சித்தார். அவர் ஏற்றுக்கொள்ளும் போது எல்லாருக்குள்ளேயும் ஒரே அளவு விசுவாசத்தை கண்டார், ரட்சித்தார். நம் எல்லாருக்குள்ளும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஈக்குவலாக விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உள்ளே வந்திருக்கிறது. ஆனால் அநேகர் சொல்வது போல அவருக்கு பெரிய விசுவாசம், அவருக்கு விசுவாசம் பெருசு, அவருடைய விசுவாசம். பைபிள்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபெய்த் அல்லது டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஃபெய்த் சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது, ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான், அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அப்படின்னா என்ன தெரிகிறது? விசுவாசத்தில் வல்லவனான விசுவாசம் இருக்கிறது, பலவீனமான விசுவாசம் இருக்கிறது. 100க்கு அதிபதியை பார்த்து சொன்னார், இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலுக்குள்ள எங்கேயும் பார்க்கல. அப்படின்னு என்ன ஆங்கிலத்தில் மச் ஃபெய்த். அப்போ மச் ஃபெய்த்னு ஒன்று இருந்தால் லோ ஃபெய்த்னு ஒன்று இருக்குது. பெரிய விசுவாசம், ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியதுன்னு சொன்னார் கானானு ஸ்திரியை பார்த்து. அப்படின்னு என்ன அர்த்தம்? சிறிய விசுவாசமும் இருக்கிறது. சீசர்களை பார்த்து சொன்னார் அற்ப விசுவாசிகளை, லிட்டில் ஃபெய்த். அற்ப விசுவாசம்னு ஒன்று இருக்குமானால் பிரைஸ் தி லார்ட், பெரிய விசுவாசம் இருக்கிறது. கொஞ்சம் விசுவாசம் இருக்குன்னா அதிகமான விசுவாசம் இருக்கிறது. ஸோ லிட்டில், அற்ப விசுவாசம் சொல்கிறார், பலவீனத்தை விசுவாசத்தில் பலவீனமாக இருக்க என்று சொல்லுகிறார், இவ்வளவு பிரதான விசுவாசத்தை பார்க்கவில்லை என்று சொல்லுகிறார்.
சிறிய ஒரு விசுவாசம் பெரியது, பிக் ஃபைத். அப்போ பிக் ஃபைத்னா லிட்டில் ஃபைத் இருக்கிறது. ஸோ விசுவாசத்தில் பல்வேறு விதமான அளவுகள் இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். யார் யாருக்கு எந்த அளவு விசுவாசம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தேவனால பூமியில கிரியை செய்ய முடியும். அவர்கள் அவரவர் விசுவாசத்தின் அளவு எப்படியோ அப்படித்தான் அந்த லெவலுக்குத்தான் தேவன் உயர்த்த முடியும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருத்தருக்குள்ள என்ன அளவு விசுவாசம் இருக்குதோ, டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஃபெய்த், அந்த அளவுக்கு தக்கதாகத்தான் கர்த்தர் ஆஸ்வதிக்க முடியும், செயல்பட முடியும். அப்படியானால் இந்த விசுவாசத்தை நாம் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஈக்குவலாக கொடுத்துருக்கிறார். ஆள் பார்த்து கொடுக்கல. நாம் நினைக்கிறோம் அவருக்கு பெரிய விசுவாசம், அவருக்கு பெரிய விசுவாசம், அவருக்கு விசுவாசம் இல்லை. இல்லை இல்லை, எல்லாருக்குள்ள ஈக்குவலாக தான் விசுவாசத்தை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த விசுவாசம் வளரக்கூடியது. யார் யாரெல்லாம் நேரத்தை, பலத்தை, சமயத்தை ஒதுக்கி விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் விசுவாச வளர்ச்சிக்கு தக்கதாக வாழ்க்கையில தேவன் கிரியை செய்கிறார். ஆண்டவரா பார்த்து விசுவாசத்தை அவருக்கு அதிகம் இவருக்கு கொஞ்சம் கொடுப்பதில்லை. நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. ஒருவேளை அப்படி ஒருவேளை அவர் குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் விசுவாசத்தை அதிகமாக கொடுத்திருக்கிறாரு, குறிப்பிட்ட நபருக்கு விசுவாசத்தை குறைய கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா அவர் தேவன் அல்ல, அவர் மனிதன். மனிதன்னா பாகுபாடு பார்ப்பான், மனிதன் தான் ஏற்றத்தாழ்வுகளை பார்ப்பான். ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிற தேவன். எல்லாருக்கும் ஈக்குவல விசுவாசத்தை வைத்து தான் ரட்சித்தார். ஆனால் அந்த விசுவாசத்தை ஹல்லேலூயா எவர்கள் வளர்த்து கொண்டார்களோ, எவர்கள் எந்த அளவுக்கு வளர்த்து கொண்டார்களோ அந்த அளவுக்கு தேவன் கிரியை செய்கிறார். அப்போ ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். பிழைப்பதற்கு ஒரே ஒரு வழி இருக்குமானால் விசுவாச வழி. விசுவாசம் தான் நம்முடைய ஆவிக்குரிய சட்டம். அது மீறி எதையும் செய்ய முடியாது. மூன்றாவதாக விசுவாசம் வளரக்கூடியது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம தான் விசுவாசத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தை எவர்கள் வளர்த்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் வளர்ச்சிக்கேற்ற, அதாவது விசுவாசம் எவ்வளவு வளர்ந்திருக்கிறதோ அதற்கேற்ற உயர்வையும் ஜெயத்தையும் மேன்மையும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். விசுவாசம் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. நிறைய நேரம் நாம் ஜெபிக்கும் போது கிருபை தாங்கப்பான்னு நம்ம ஜெபிக்கிறோம், தவறு அல்ல. ஆனால் கிருபையும் கூட வளரக்கூடியது, கிருபை வளர்த்து கொள்ளக்கூடியது. நம்ம சப்ஜெக்ட் இது அல்ல. ஆனால் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். காலைகள் தோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள். யார் யாரெல்லாம் அதிகாலையிலே எழுந்து ஆண்டவரை தேடுறாங்களோ அவங்களுக்கு புதிய கிருபைகள் பெருகும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபைகள் பெருகும். யார் யாரெல்லாம் கூடி வந்து ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிறார்களோ அடிக்கடி அவர்களுக்கு கிருபைகள் பெருகும். கர்த்தரை நம்புகிறவடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். யார் யாரெல்லாம் கர்த்தரை நம்பி இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஸோ கிருபை ஸ்தோத்திரம் வளரக்கூடியது. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைய தைரியமாய் கிருபாசனத்திலே சேர கடவோம். கிருபாசனத்தை என்பது தனியாக நாம் தேவன் உறவாடுகிற தேவ சமூகம். தனியாக யாரெல்லாம் அதிக நேரம் காத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு கிருபை பெருகும். யாரெல்லாம் சர்ச்சுக்கு அடிக்கடி வந்து சோத்திரம் பண்ணுறாங்களோ, ஜெபிக்கிறாங்களோ, ஆராதிக்கிறாங்களோ அவங்களுக்கு கிருபை பெருகும். யாரெல்லாம் அதிகாலை எழும்புகிறாங்களோ அவங்களுக்கு கிருபை பெருகும். யாரெல்லாம் கர்த்தரை நம்புகிறார்களோ அவருக்கு கிருபை பெருகும். அப்போ இதெல்லாம் இல்லாதவங்களுக்கு கிருபை வளராது. அதே மாதிரி தான் விசுவாசமும் வளரக்கூடியது. விசுவாசத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இதை ஆழமாய் புரிந்து கொள்வோம். எப்படி வளர்த்துக்கொள்வது என்பதை அடுத்த வாரம் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுப்பேன். அந்த விசுவாசத்தை வளர்த்து கொள்ள அந்த விசுவாச வளர்ச்சிக்கேற்ற பிரகாரமாக வாழ்க்கையில் ஜெயத்தையும் மேன்மையும் நான் பெற்றுக்கொள்வோம். அதுக்கு பின்பதாக விசுவாசம் என்றால் என்ன? வேதத்தில் 4 விதமான விசுவாசம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி பொதுவாக 2 விதமான விசுவாசம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ விசுவாசம் என்றால் என்ன? இவைகள் எல்லாம் தொடர்ந்து வருகிற வாரங்களில் தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வாசித்தோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வாசித்தோம். விசுவாசத்தை ஆண்டவரே ஒரு ஆவிக்குரிய சட்டமாக எழுதி வைத்திருக்கிறீர். நாங்கள் பிழைப்பதற்கு ஒரே ஒரு வழி, அது விசுவாச வழி என்பதை அறிந்து கொண்டோம். இந்த விசுவாசம் வளரக்கூடியது என்று பார்த்தோம். ஒவ்வொருவரும் சத்தியத்தை அறிந்து விசுவாசத்தை வளர்த்து கொண்டு அதுக்கேற்ற பிரகாரமாக வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ, விசுவாச வளர்ச்சிக்கேற்ற உயர்வை பெற்றுக்கொள்ள அணுகிறங்க செய்வீராக.
தொடர்ந்து கற்றுக் கொடுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பாஸ்டர் எஸ். ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.